நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொகுதி 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் கண்ணென தகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கற்றல் நோக்கங்கள், கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல், கல்விப்பணி ஆற்றிய பெருமக்களை பற்றி அறிதல், நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல், நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல், சொற்களில் எழுத்துக்கள் அமையும் முறையினை அறிந்து பயன்படுத்தல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கல்வியோட சிறப்பு பயன் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்துக்கணும். கல்வி பணி ஆற்றிய பெருமக்கள், அதாவது காமராஜர் அந்த மாதிரி பெருமக்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நூலகம் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். நூலகம் செல்லக்கூடிய பழக்கத்தை குழந்தைகள்லேருந்தே நம்ம ஏற்படுத்தணும். சொற்களில் எழுத்துக்களில் அமையக்கூடிய முறை அறிந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கண பகுதி வரையும் இதை தான் நான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவிதை பேழை அப்படிங்கிற செய்யுள் 1 என்ன பார்க்கோம் அப்படின்னா, மூதுரை தான் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னது, கல்விக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது. மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரையும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். கல்வி மனுஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுது, உயர்த்துது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கதாக இருக்குது. அதை பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியவே முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். ஸோ மூதுரை பாடலில் ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். ஒரு தராசு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மன்னனையும் இன்னொரு பக்கம் குற்றமில்லாமல் கற்ற ஒருத்தனையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா, மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட அந்த படித்தவன் சிறப்புடையவனாக இருப்பான். ஏன்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஏன்னா மன்னருக்கு அவரோட தேசம் மட்டும்தான் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற அந்த மூதுரை லைனை எழுதினது யாரு, ஔவையார். ஸோ நமக்கு இதில் என்ன கொஸ்டின் வரும்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற லைன் எதில் இடம்பெற்றிருக்கு, ஸோ மூதுரையில் இடம்பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் யாரு, ஔவையார் தான் அதோட ஆசிரியர். ஸோ இப்போ சொல்லும் பொருளும். மாசற அப்படின்னா என்னது, குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாசற அப்படின்னா என்னது, குற்றம் இல்லாமல். ஸோ சீர்தூக்கின் அப்படின்னா என்னது, சீர்தூக்கி பார்க்குறோம். ஸோ சீர்தூக்கின் அப்படின்னா என்னது, ஒப்பிட்டு ஆராய்ந்தால். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா என்னது, ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம், தேசம்னா என்னது, நாடு. மன்னருக்கு, மன்னருக்குன்னா என்னது, மன்னனுக்கு. ஸோ மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சீர்தூக்கின்னா என்னது, ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடலின் பொருள். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னரை விட கற்றவரே சிறந்தவர். மன்னருக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. ஸோ அந்த பாடலோட மீனிங்கை அப்படியே கொடுத்துருக்காங்க. மன்னனையும் ஒரு குற்றமே இல்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை விட கற்றவர் ரொம்ப சிறந்தவராக இருப்பார். ஏன்னா மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் என்னதுதான், சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூல்வெளி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலின் 31 பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஸோ என்னது வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நூலோட ஆசிரியர் பேர் ஔவையார். இவர் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த மாதிரி நிறைய புக் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூதுரை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மீனிங்கா, மூத்தோர் சொல்லும் அறிவுரை அப்படிங்கிறதா மீனிங். ஸோ சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல் 31 பாடல்கள் வந்து உள்ளன. இந்த நூலில் எத்தனை பாட்டு உள்ளதா, 31 பாடல்கள் வந்து மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூதுரை 31 பாடல்கள். கல்வியே அழியா செல்வம் என்னும் தலைப்பில் பேசுக. கல்வி பற்றிய பழமொழிகள் அல்லது பாடலளிகள் எவையேனும் இரண்டினை பெரியோர்களிடம் கேட்டு எழுதி வருக. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும், மாசற குற்றமில்லாமல், இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. மாசற குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றமில்லாதவர், குற்றமில்லாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். ஸோ சிறப்பு கூட்டல் உடையார் என்னது, சிறப்புடையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதை ஒரு வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மூதுரை கல்விக்கு எல்லையே இல்லை. மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்தது வரையும் படிச்சுட்டே தான் இருக்கான். ஸோ மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் சொல்லியிருக்கா, ஔவையார் சொல்லியிருக்காங்க. மாசற அப்படின்னா எனது குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா எனது ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு, மன்னருக்கு மன்னனுக்கு, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா யார் பெஸ்ட்டு, மன்னனை விட கற்றவர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இப்படி நிறைய நூல் எழுதியிருக்காரு. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறதான் பொருள். சிறந்த அறிவுரைகளை வந்து இது சொல்கிறனால மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. இந்நூலில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பாடல்கள் இருக்குது, 31 பாடல்கள் வந்து இருக்குது. ஔவையார் வந்து ஒரு கம்பு தானே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கம்பு. மூதுரை அப்படிங்கிறதுலே 3 இருக்கா. ஸோ 31 பாட்டு இதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும், குற்றமே இல்லாமல் கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, குற்றம் நீக்கி, குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார் அப்படின்னு சொல்லி நமக்கு இதோட இது வந்து முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.